பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் குர்ஆனை கொண்டு நாம் தீர்வு காண முடியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ ரஹ்ம. குர்ஆனிலே நாம் நோய்க்கு நிவாரணத்தையும் கிருபையையும் இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று சொல்கின்றான். எல்லா உடம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கும் நிவாரணம் இருக்கிறது, ரூஹ் சம்பந்தப்பட்ட நோய்க்கும் நிவாரணம் இருக்கிறது, பிரச்சனைகளுக்கு தீர்வாக அல்லாஹ்வுடைய கிருபை அங்கு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி காமிக்கின்றான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் திக்ரை கொண்டும் குர்ஆனை கொண்டும் அதை சரி செய்து கொள்ள முடியும். நாம் காலையில் ஆரம்பத்தில் வரக்கூடியவங்க 20 நிமிஷம் மூச்சில் செய்யக்கூடிய திக்ர், இதே திக்ர் ரொம்ப ஈஸியானது தான், எளிமையானது. கிபிலா பக்கம் திரும்பி உட்காந்துங்க, கண்ணை மூடிக்குங்க, அவுது பில்லா பிஸ்மில்லா ஓதிட்டு ஃபஜ்ருக்கு பின்னாடி மூச்சு இழுக்கும் போது அல்லாஹ் நினச்சி மூச்சு இழுக்கணும், விடும்போது ஹூ நினச்சி மூச்சு விடணும், அவ்வளோதான். இது 20 நிமிஷம் செஞ்சுட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்ணை மூடி அந்த மூச்சை பார்த்தீங்கன்னா அல்லாஹ்னு போய்கிட்டு இருக்கும். இதை முழுமையாக கற்றுக்கிற விரும்புகிறவங்க நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ கீழே பாருங்கள், பிரைட் தமிழ் பேன் போட்டிருக்கோம். அது தொட்டிங்கன்னு சொன்னால் நம்முடைய சேனல் ஓப்பன் ஆயிரும். அதில் இதே இதுக்கு ஆரம்ப பயிற்சின்னு போட்டிருப்போம். அது மாத்திரம் இல்லாமல் எல்லா நோய்க்கும் குர்ஆனை கொண்டு எவ்வாறு ஷிஃபா பெறுவது, நிவாரணம் பெறுவது என்பதை நம்ம அதில் போட்டிருக்கோம். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதுசாக வந்திருக்கவங்க பார்க்கக்கூடியவர்கள் பாருங்கள், வலது பக்கம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது தொட்டிங்கன்னு சொன்னால் சிவப்பாக இருக்கும். ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் தொட்டிங்கன்னு சொன்னால் 3 பெல் வரும். அதில் மேலே உள்ள ஆளுங்கிற பெல்லை தொட்டிங்கன்னு சொன்னால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாம் இன்று என்ன பார்க்கறோம்னு சொன்னால், எதிரிகளை விட்டு எவ்வாறு பாதுகாப்பு பெறுவது. எதிரிகள் நமக்கு மறைமுகமாக இருக்கிறாங்க, நேரடியாக வந்தால் கூட நம்ம சமாளிக்க முடியும். அதனால் அப்படிப்பட்ட எதிரிகள், பொறாமை, இதுபோல் செய்வினை செய்கிறது, இதுபோல் பல எதிரிகள் பல விதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டு செய்யக்கூடிய இந்த விஷயங்கள். இப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டோம்னு சொன்னோம்னா இவங்களை பற்றி கவலைப்பட தேவையே கிடையாது. நாம் இதற்காக வேண்டி ஒரு 20 நிமிஷம் ஓதிட்டு வந்தோம்னு சொன்னால் டெய்லி ஓதணும். இதை நான் எப்படி ஓதுன்னு சொல்லித்தரேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அம்சமாக ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஓதுவதற்கு ஒரு நன்மையும் கிடைக்கும், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், ஒரு நிம்மதியும் கிடைக்கும், இறைவனுடைய அருளும் கிடைக்கும். ஆகவே அன்பிற்கினர்களே, அப்படிப்பட்ட வசனங்கள் தான் நாம் டெய்லி காலை மாலை அல்லது ஒரு தடவையாக இதை ஓதிட்டு வாங்க. என்ன ஓதுன்னு சொன்னால், குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை சொல்கிறேன். அதுக்கு முன்பாக எவ்வாறு ஓதுவது, தினமும் ஸலவாத் 100 தடவை ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை ஓதிக்கங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை ஓதிக்கங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலில் அஸீம் 100 தடவை. ஆயத்துல் குர்சியில் கடைசியாக வரக்கூடிய வலா யஊது ஹிஃபுஹுமா வ ஹுவல் அலியுல் அஸீம். உங்களுக்கு அரபியில் ஓத தெரியும்னு சொன்னால் அதோடைய அர்த்தம், வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியம் இல்லை, அல்லாஹ் மிக உயர்ந்தவன், மிக மகத்தானவன். இதை தமிழில் 100 தடவை ஒதுக்கிற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் சூரத் யூனுஸில் 81வது ஆயத், நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்லாஹ் அழித்து விடுவான். இதை 100 தடவை. அதுக்கப்புறம் எதிரிகளை விட்டு பாதுகாப்பதற்காக வேண்டி ஓதக்கூடிய சூரத் யூனுஸில் அவருடைய தந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சூரத் யூசுஃபில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஓதிய அந்த துவா, அவங்க சொன்ன துவா தான் என்னன்னு சொன்னால், ஃபல்லாஹு கைருல் ஹாஃபிதா வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். ஃபல்லாஹு கைருல் ஹாஃபிதா வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். சூரத் யூசுஃபில் 64வது வசனம். தமிழ் அர்த்தம் என்னன்னு சொன்னால், நிச்சயமாக அல்லாஹு தாலா சிறந்த பாதுகாவலன், அல்லாஹ் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். இதை தமிழில் ஒரு நாள் சரிதான், அரபியில் ஒரு நாள் சரிதான், 100 தடவை. திரும்ப உங்களுக்கு என்ன தேவையோ அதை 7 தடவை கேட்டுட்டு தமிழில் திரும்ப ஸலவாத் 100 தடவை ஒதுக்குங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நீங்கள் டெய்லி காலை மாலை ஓதினா ரொம்ப சிறப்பு. இல்லைன்னு சொன்னால் ஒரு தடவையாவது இதை ஓதி
தண்ணியில் ஊதி அதை குடிச்சிக்கோங்க. வீட்டில் 4 பக்கம் தெளிச்சுட்டு வாங்க. குறைஞ்சபட்சம் இது 40 நாள் ஓதுன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தெரியும். ஆனால் 40 நாள் இல்லாமல் தொடர்ந்தே ஓதிட்டு வாங்க. ஏன்னா சில பேர் ஓதுனோடனே சரியாக போன விட்டுறாங்க, திரும்ப அந்த பிரச்சனை வருகிறது. இப்போ இதில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இதை வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வச்சுட்டோம் சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையில் மிகப்பெரிய வெற்றியை பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் இஸ்லாமிய நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எல்லாருக்குமே 5 விஷயங்கள் நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஏன்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்பதே ஒரு சோதனை தான். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையும் மரணத்தையும் கொடுத்திருக்கின்றான். உங்களிலே சிறந்த அமல் செய்பவர் யார் என்பதனை சோதனை செய்வதற்காக வேண்டி. இந்த வாழ்க்கை ஒரு சோதனை தான். இதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது மிகப்பெரிய வெற்றி. மறுமையிலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கமாகப்பட்டது. அதாவது கடைசி நிலையிலே இருக்கக்கூடியவனுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கம் இந்த உலகத்தை போல 10 மடங்கு. அப்போ உயர்ந்த நிலையில் உள்ளவங்களுக்கு எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, கற்பனை செய்யக்கூட முடியாத அளவுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்காக வைத்திருக்கின்றான். ஆகவே அதற்கு தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கின்றோம். சொர்க்கத்திலே ஒரு பெரிய அரசனை போல ஆழம் இருக்க முடியும் இறைவனுடைய கட்டளைப்படி வாழ்ந்தால். இல்லைன்னு சொன்னால் நரகத்தில் போனோம்னா சின்ன ஒரு நரக துணியை கையில் வைக்க முடியாது. நம்மளை நெருப்புடி துண்டை கையிலே வைத்தால் நம்மளால் தாங்க முடியாது. நரகத்திலே போடப்பட்டு முழுமையான வழியில் உடம்பெல்லாம் எரியப்பட்டு பல்லாயிரக்கணக்கான நாட்கள் வருடங்கள் அதில் இருக்குன்னு சொன்னால் யாரால் தாங்க முடியும்? ஆகவே விழித்துக் கொள்ளுங்கள். நாம் 5 விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்கள். 1வது, இஸ்லாமிய கட்டளை 5 நேரம் ஃபர்லான தொழுகைகளை அந்தந்த வக்தில் தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகைகளை தொடர்ந்து தொழுது வாருங்கள். தஹஜ்ஜத், இஷ்ராக், லுஹா, அவ்வாபின் தொழுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஜகாத்து கொடுத்து வாருங்கள். ஏழைகளுக்கு உதவுங்கள். உணவு கொடுத்து வாருங்கள். ரமலானிலே 30 நோம்பும் நோற்று வாருங்கள். அது மாத்திரம் இல்லாமல் வாய்ப்பு இருந்தால் வியாழக்கிழமை, திங்கட்கிழமை, அது மாத்திரம் இல்லாமல் 13, 14, 15 நோம்பு நோற்று வாருங்கள். இது நபியுடைய சுன்னத்தா இருக்கிறது. யாருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருக்கிறதோ இளம் வயதிலே ஹஜ்ஜு செய்து விடுங்கள். 2வது விஷயம் என்ன சொன்னால், காலை மாலை தஸ்பீஹாத்துகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் 150 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. இதை நீங்கள் காலை மாலை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவர்களை விட அதிக அமல் செஞ்ச கூட்டத்தில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அஸ்தாஃபுல்லா வாத்துபிலை பாவமன்னிப்பு 100 தடவை கேளுங்கள். உங்களுடைய உணவுடைய வாசல் திறக்கப்படும், பரக்கத் திறக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத் காலையில் 150 தடவை, மாலையில் 150 தடவை ஓதிட்டு வாங்க. 300 தடவை ஆகிவிடுகிறது. 3000 ரஹ்மத் இறங்குவதற்கு காரணமாக அமையும். உங்களுடைய துவா கபூலாவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு கிடைப்பதற்கு காரணமாக அமையும். ஆகவே இதிலே கட்டாயம் செய்து வாருங்கள். காலை மாலை அரை மணி நேரம் குரானை ஓதி வாருங்கள். குரான் ஓத தெரியலையா? 3 மணி நேரத்திலேயே குரானை தஜ்வீதுடன் ஓதுவதற்கு வாட்ஸ்அப்பில் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமை, இதில் எதுலையுமே குறை வைக்காதுங்க. உங்கள் நாக்கையும் கையையும் பிறருக்கு அநியாயம் செய்வதை விட்டு தவிர்த்துக் கொள்ளுங்கள். 1 ரூபா மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் உரியவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஏன்னா அது போது நரகத்துக்கு போவதற்கு. யார் ஒருவர் தன்னுடைய நாயையும் தன்னுடைய நாக்கையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். ஆகவே இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நன்மையான விஷயங்களிலே நீங்களும் ஒரு பங்குதாரர் ஆகிக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னு சொன்னால் இதனை
உங்கள் குரூப்புகளிலே இருக்கக்கூடிய அனைத்து குரூப்புகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களின் காரணமாக ஒருவர் நேர்வழி பெற்றார்னு சொன்னால் நீங்கள் வெற்றி அடைவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்திலே என்னை உங்களை ஆக்கி வைப்பானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.